எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கல. உங்களோட காதலுக்கு நான் தகுதியானது இல்லை. நான் உங்க பக்கத்தோட வேலைக்காரன், அம்மா அப்பால அனாதை, அடுத்த வேலை கஞ்சிக்கே உங்கள்கிட்ட கையில் நிற்கிற வேலைக்காரனா எனக்கு காதலாம். சேச்சா, காசு பணம் இல்லாதவங்களுக்கு காதலே வரக்கூடாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சுயநம் நேரத்துல உங்க அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்க்கணும், பேசணும்னு என் மனசு கடந்து தவிக்கிறது தெரியுமா? வேண்டா தங்கம்மா, முடவை தொண்டு காசு படக்கூடாது. இப்ப தகுதிக்கு அந்தஸ்துக்கு நான் பொருத்தமானவில்லை. நீங்க கோயிலுக்கு சார்ந்தாரு, அந்த சார்ந்த உங்களை பார்த்து ரசிக்கலாமே தவிர இந்த சாமியை சொந்தம் கொண்டாடக்கூடாது. தகுதியை பார்த்து வர்றது காதல் இல்லை. உங்களோட கடைசி வரைக்கும் வாழ போற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் அண்ணன், என் மாமா நிச்சயமா நம்ம காதலை ஏற்றுக்குவாங்க, நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீட்டுல வாழ்ற எனக்கு செலுத்து தரேன்னு சொல்றீங்க. அன்பா பேசி என்ன அனாதை விட்டுட்டு போயிட்டுனா என்னால தாங்கிக்க முடியாது. இல்லைங்க, இப்பவே எந்த நிமிஷமே என் அண்ணனை என் மாமாவை விட்டுட்டு வர சொன்னாலும் நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தெரிய மாட்டேன். மாமா, அவளை கேள்வி மாமா. என்னடா கேட்கற? பக்கத்து தோட்ட வேலைக்காரங்க கூட பல்ல இழுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு, பல்ல இழுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறவங்க சொல்றாங்க. அது உண்மையான கேளுங்க. 2 பேரு கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு 4 பேரு ஊருக்குள்ள 4 விதமா பேசிக்கிறாங்க. அது உண்மையான கேளுங்க மாமா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாமா கிட்ட அது சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னை பத்திதாமா. ஏதோ வேலைக்காரங்க பேசிட்டு இருக்காம இதெல்லாம் நியாயமாமா? 4 பேர் 4 விதமா பேசுறாங்கம்மா. தங்க உன் பேர் கேட்டு அதனால உன் வாழ்க்கையை கேட்டு போனான் இந்த அண்ணனால தாங்கிக்க முடியாதம்மா. இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல காதல் கத்திரிக்கான்னு யாரும் பேரை கேட்டதில்லை. அந்த மாதிரி மனசுல என்ன இருந்தா அது அடியோட அடிச்சிடுமா. ஆனா நான் ஊர் தங்கச்சினா அப்படி ஒரு தப்பான இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்ய வேலைக்கார பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கல்லங்க படம் இல்லாதவன், அப்பா அம்மா இல்லாத அனாதை பையனா. அதனால அவன்கிட்ட பேசினேன், பழகினேன். இதெல்லாம் தப்புனா இனிமே நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேனா. ஆனா எனக்கு என்னைக்குமே உன்னோட கௌரவம் தான் முக்கியம். நான் எப்பவும் தப்பா நினைக்கிறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷமா. நம்ம மாமா மாணிக்கத்துக்கு உனக்கு கல்யாணம், மாணிக்கோட தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம்னு நானும் மாமனும் பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கோமா. ஆனா நீ யாரு கல்யாணம் படிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் படிக்க ரெடியா இருக்கேன். என்ன தங்கராஜு, உன் தங்கச்சி மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதை கேட்டுட்டு அது நம்பி தப்பா என்ன பேசுறியா? என்ன மச்சான், எங்க சித்தப்பா விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க போட்டுருக்கு. எங்களுக்கு எல்லாமே எங்க தாய்மாம விட்டா எங்களுக்கு ஆறு இருக்காங்க. ஏன் மச்சான், இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என் தங்கச்சி பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு. ஏன் ஒன்றும் இல்லை மச்சான், சந்தைக்கு வந்தேன். சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். தங்கம்மா, உன் மாமா எனக்கு காப்பி எடுத்துட்டு வாமா. இதப்பா காப்பி தங்கவே வேண்டாம், அதான் கல்யாணம் பேசி முடிவு பண்ணிடுச்சுல்ல. நான் சாப்பாடு சாப்பிட்டு தான் போவேன் என் மச்சா வீட்டில். ரொம்ப சந்தோஷங்க. தங்கம்மா, நாங்க எல்லாம் சாப்பிட வரோம், சாப்பாடு எடுத்து வைமா.
மாப்பிள்ள போய் இலை 2 எடுத்துட்டு வாங்க. ஆமா, நான் போய் தோட்டத்தில் இலைய எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. சரிங்க வாங்க. வாங்க போகலாம். என்னால எல்லாத்தோட வாழவே முடியாது. தயவு செஞ்சு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. தங்கம்மா, நான் காசு பணம் இல்லாத ஏழை, எங்க தங்கம்மா கூட்டிட்டு போறது? உங்களை மனசுல நினைச்சிட்டு வேற ஒருத்தனை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாருங்க, தகுதி பார்த்து வருதுல காது, அதே மாதிரி காசு பணத்தை வச்சுட்டு யாரும் காதலிக்கிறது கிடையாது. நம்ம வாழணும்னு முடிவெடுக்கும், எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ்ந்துடலாம். இப்பவே இந்த நிமிஷமே கண்ணி இருந்த துணியோட வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். கட்டின பொண்ணுனால வந்து சொல்றேன். நான் இதை எப்படி கூட்டிட்டு போய் வாழ வைக்க போறது தெரியலையே கண்ணம்மா. இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல இந்த கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இதுக்கு மேல எதை யோசிக்க நேரமே இல்லை. இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம இதை ஊரை விட்டே போயிடும். தயாரா இருங்க.